ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளுக்காக தான் நீங்கள் அத்தனை பேருமே காத்துட்டு இருந்தீங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நானுமே இதுக்காக தானே காத்துட்டே இருந்தேன். சுற்றி வளைச்செல்லாம் பேச போகிறது கிடையாதுங்க. இது நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோங்க. இந்த சேலஞ்சில் எத்தனை நாள் இருக்க போகுது, என்னென்னலாம் வரப்போகுது, எப்போ ஆரம்பிக்க போகிறோம், அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் மெம்பர் ஆகிடுங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மெம்பர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் போகிற வீடியோ அத்தனை உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும். நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியோட நோக்கம் கோடிக்கணக்கானவங்களை ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரணுங்கிறதாங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் 2-3 வருஷத்தில் கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம கோல் நிறைவேறும் வரை நம்ம சேலஞ்ச் எல்லாம் விடுறதா கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே கலப்படம் இருக்குங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குன்னு தெரிஞ்சே பல கம்பெனி கெமிக்கல்லாம் மனசாட்சியே இல்லாமல் கலக்குறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்த ஹெல்த்தெல்லாம் அன்ஹெல்த்தியாக மாறிட்டே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு லீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லாருமே ராத்திரி பகலாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாம் 8 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. ஈஸியாக அந்த வேலை டைமாவது பரவாயில்லன்னு நினச்சிட்டு போனோம்னா அங்கே மேலே இருக்கிற ஓனராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெச்ஆராக இருக்கட்டும், டீம் லீடராக இருக்கட்டும், இல்லை பாஸாக இருக்கட்டும், மேனேஜர், சூப்பர்வைசர், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களால ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பாங்க தாங்க முடியாத லெவலில். காரணம் மேலே இருக்கவங்க அவங்களுக்கு ப்ரெஷர் போடுவாங்க, அவங்க நமக்கு ப்ரெஷர் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான லைஃப் ஸ்டைலில் தாங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. இன்னும் வேலையில் இருக்கவங்களுக்கு பரவாயில்லைங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்களை எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் படுத்துருச்சு, கீழே விழுந்துருச்சு, தோல்வி வந்துருச்சுன்னா மென்டலாக ஒரீஸ் வந்துடுங்க. ஐயோ இதெல்லாம் போதுண்டா அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போனோம்னா அங்கேயாவது நிம்மதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகன் உள்ள சண்டை இருக்கும். அந்த பஞ்சாயத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இன்னும் நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். எப்படிங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஆரோக்கியத்தையும் ஃபிட்னஸையும் உடம்பை பற்றியும் நம்ம யோசிக்க முடியும்? யாருக்குமே இருக்கவே இருக்காதுங்க, வரவே வராது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்படியே நம்ம யோசிக்காமலே இருந்து இப்படியே விட்டுட்டோம்னா எங்கே போய் முடியும் தெரியுமா? இன்னைக்கு பிபி, சுகர், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோலாம் கிடையாது, இதோட முடிஞ்சு போயிட்டா பரவாயில்லைங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், பேக் பெயின், நீ பெயின், ஷோல்டர் பெயின், குதிகால் வலி, ஒன்றா இந்த மாதிரி வந்துக்கிட்டே லங்ஸ் போச்சு, கிட்னி போச்சு, லிவர் போச்சு, எல்லாமே ப்ராப்ளம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாயில் நுழையாத நோய் எல்லாம் இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சு போச்சு. அதை தூக்கிக்கிட்டு தான் சுற்றுறோம். இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹார்ட் அட்டாக் வரைக்கும் முடிஞ்சு போச்சுங்க. வந்து எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் வச்சிருக்கு, ஆன்ஜியோ பண்ணியிருக்கு, அட்டாக்கில் போயிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போதும் இந்த அவஸ்தையெல்லாம், இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவஸ்தைப்பட்டு அலைஞ்சி நமக்கு அழகாக கிடைச்ச இந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் நல்ல அவஸ்தையோடு தள்ளிக்கிட்டே இருக்கிறோங்க. இன்னொரு ஜென்மம் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மம் நம்ம வாழறது உண்மை தானே. இதில் நம்ம ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வாழறது நம்ம கையில் தாங்க இருக்குது. கொஞ்சோண்டு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணி ஒரு முயற்சியை பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கான அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் நம்ம முன்னாடி கண்டிப்பாக வந்து சேருங்க. ஆனால் அந்த வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியவே தெரியாது, கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் 1968 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு ஃபுல்லாக 303 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் மட்டுமே படித்தாங்க. அமெரிக்காவோட தலைநகர் வாஷிங்டன் எல்லாருக்குமே தெரியும். அந்த 18 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 2.25 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வாஷிங்டனில் மட்டுமே படித்தாங்க. அந்த வாஷிங்டன் பக்கத்தில் இருக்கிற சியாட்டல்ங்கிற நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் படிச்சிருக்கிறாங்க. சியாட்டல் நகரத்தில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, ஆனால் லாக்சைட்னு ஒரு ஸ்கூலில் மட்டும் கிட்டத்தட்ட 300 பேர் தாங்க படிச்சிருக்கிறாங்க. 303 மில்லியன் எங்கே இருக்குது, 300 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க? அந்த 300 ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் தான் நம்ம பில்கேட்ஸ் ஆருங்க. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவனெல்லாம் நமக்கு பேர் தெரியுமான்லாம் தெரியல. ஆனால் கம்ப்யூட்டர்னு சொன்னாலே இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஞாபகம் வரும். அதை விட்டால் பில்கேட்ஸ் ஆகிறதாங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்குது அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. இதிலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 85 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்லையுமே வேர்ல்டு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் நாலேஜே கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்குற வசதியும் கிடையாதுங்க. ஆனால் அந்த லாக்சைட் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேலை பில்கேட்ஸ் சார் வாஷிங்டனில் பிறக்காமலோ லாக்சைட் ஸ்கூலில் படிக்காமலோ இருந்தால் அவரும் 10ஓட 11 தான் இருந்திருப்பாரு. ஆனால் அதுதான் நடக்காது. அவருக்கு அந்த அதிர்ஷ்டமும் பாக்கியமும் வாய்ப்பும் அன்றைக்கி இருந்திருக்கு. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் வாய்ப்பை அவர் ஈஸியாக விடலாம் இல்லைங்க, சூப்பராக எடுத்து பண்ணதுனால தான் நீங்கள் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கிறார். அதே மாதிரி தாங்க இப்போ 2024 பார்த்தீங்கன்னா எத்தனையோ மில்லியன் பேர் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இன்னும் ஹெல்த்தியாக மாறணும், வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவை தேடிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துடாதான்னு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துட்டே இருப்பாங்க. எத்தனை சேலஞ்ச் வந்தாலும் சொல்கிறேன், நாம பண்ணுற இந்த சேலஞ்ச் மாதிரி இன்னொரு சேலஞ்ச் வரவே வராது. இப்போ அந்த சேலஞ்ச் உங்க கையில் இருக்கு. நீங்க ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் இருக்கிற அந்த அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்துருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, வேடிக்கை பார்த்துட்டு போயிடாதீங்க. இதுதான்டா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதுதான்டா எனக்கான அதிர்ஷ்டம், நான் தேடின விஷயம் இதுதான்டா, இறங்கி அடிக்க போறேன்டா, ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நீங்க என்னை நம்பி இறங்குறீங்களோ உங்க அத்தனை பேரையும் சொல்றேன், 2025 நியூ இயர்ல நீங்க வேற மாதிரியா மாற போறீங்க. அது எப்படி இருப்பீங்கிறத அடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். அடுத்ததா இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறத சிம்பிளா நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்ச், பெல்லி ஃபேட் லாஸ் சேலஞ்ச், இன்ச் லாஸ் சேலஞ்ச், அந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த அத்தனை சேலஞ்சுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பண்ண போற சேலஞ்சில் 25% தான் பண்ணியிருக்கிறீங்க. அப்படின்னா இது எந்த லெவலில் இருக்குங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. என்னோட குரு ராஜேஷ் தாமிரா சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட ஒரு சேலஞ்சை பற்றியோ ஒரு வீடியோவை பற்றியோ அந்த விஷயங்கள்லாம் நான் பேசினேன்னா அவங்க உடனே ஒரு ஐடியா சொல்லுவாங்க. சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பாங்க. நான் உடனே பதில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். சொன்னேன்னா உடனே மடக்கி என்னை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க, அது கிடையாது அப்படிம்பாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப யோசித்து அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவேன். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே உங்கள் டீம்கிட்ட எல்லாம் போய் பேசுங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்க அப்படிம்பாங்க. நானும் போயிட்டு எல்லாத்தையும் போய் உட்காந்து பேசுவேன். எல்லாரும் சூப்பராக இருக்குது, அடி தூள் அப்படின்டுவாங்க. அடுத்த நாள் போயிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், சார் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, சூப்பர் சார் அப்படிம்பேன். அப்படின்னா அது தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படிம்பாங்க. சார் என்ன சார் எல்லாரும் ஓகேன்ட்டாங்க சூப்பர், அப்புறம் ஏன் டஸ்ட்பினில் போடணும்? எல்லாரும் ஓகேன்னு சொல்கிற ஒரு சேலஞ்சோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தான் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, அவங்கெல்லாம் பண்ணிடுவாங்களே. யாருமே பண்ணாத யூனிக்காக இருக்கணும், யாருமே பண்ணாத டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிற ஒரு மனுஷன் இப்போ பண்ண போகிற சேலஞ்சை டிக் அடிச்சிட்டாங்க, க்ரீன் டிக் அடிச்சு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த சேலஞ்ச் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது நான் பண்ண முடியாதா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த சேலஞ்ச் யூனிக்காக இருக்குங்கிறது அந்த சேலஞ்சுக்குள்ளே இருக்கிற மேட்டர் கண்டென்ட் தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அதை மோல்டு பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அது அட்வான்ஸ் லெவலில் இருக்கும், மீடியம் லெவல்லையும் இருக்கும், பிகினர் லெவல்லையும் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றின கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம். நிறைய பேர் உங்களை ஒர்த்து இல்லைன்னு நினச்சிட்டு கிண்டல் கேலிலாம் பேசியிருப்பாங்களே, அவங்க முன்னாடி போய் கெத்தான் இல்லைங்க. நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுங்கள். இதப்பா இந்த நாளை உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ, நான் திரும்ப உன்னை வந்து ஜனவரி 1 அன்னைக்கு மீட் பண்ணுறேன் 2025. அப்போ நீ என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுங்க, தைரியமாக விடுங்க. ஆனால் அதுக்கு இடையில போய் திரும்ப உங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. இது ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த சேலஞ்ச் முடியும் போது நீங்கள் அந்த மாதிரி தான் மாற போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ உடனே ஒரு பிளான் பண்ணணும். தனியாக உட்காருங்க, உங்கள் ஹெல்த் கண்டிஷன், உங்கள் பாடி, உங்கள் ஃபுட்டு, உங்களோட ஒர்க்கு, ஆஃபீஸோட ப்ரெஷர், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிங்க. அதை அப்படியே கேளுங்க, என்கிட்ட இல்லை அவங்ககிட்ட கேளுங்க. அதை பேசி வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்புங்க, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை விட்டுட்டு என் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் நான் போய் எப்படியாவது இதை நிரூபிச்சே ஆகணும், அவங்கள சமாதானப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களை சமாதானப்படுத்தி திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா நீங்க ஜெயிச்சாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இது அவங்களுக்கான சேலஞ்சு கிடையாதுங்க, இது உங்களுக்கான சேலஞ்சு, உங்களுக்கு ஹெல்த்துக்கான சேலஞ்ச். விட்டுறாதீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம். சேலஞ்சுக்கான டேட்டு, சேலஞ்சு பற்றின டீட்டெயிலாம் அடுத்த வீடியோவில் கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன். ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு ரெடின்னு நீங்கள் தோணுதோ, இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேரும் கமெண்ட்ஸில் ரெடின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் எல்லாம் நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலினாலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதில் ஒரு பொதுநலம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மட்டும் இந்த சேலஞ்சை பண்ணாமல் யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்த்துக்காகவும் கஷ்டப்பட்டு அவஸ்தப்படுறாங்களோ, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், ஒரு எனிமையாக கூட இருக்கட்டுமேங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. நம்மளால் அவங்க பலம் அடைஞ்சே போகட்டும். கர்மா ஈஸியாக பூமராங்க. நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.